சேர்ந்து வருது. நம்ம வந்து சுவாதியை மட்டும்தான் எடுத்தோம். ஜூன் மாதத்து சுவாதி நட்சத்திரத்தில் கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. 2 நாள் விழாவாக நடைபெறுகிறது. 2வது காணிமடத்துக்கு நன்றி சொல்லவும் வந்திருக்கணும். அழைப்பிதழுக்கு மட்டுமில்லை, இது காணிமடத்தினுடைய கருணை. இன்றைக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் விளாத்திக்குளத்தில் ஒரு ஆலயம் பிரம்மாண்டமாக எழுகிறது. சிவலிங்கத்திற்குள் இருந்து யோகி வெளிப்படுகின்ற லிங்கோத்பவராக யோகி வெளிப்படுகின்றார். மகாபலிபுரத்திலே அழகிய கலை வடிவம் பெற்று இன்றைக்கு விளாத்திக்குளத்தில் வந்து இருக்கின்றது. இந்த அழகு சிலைக்கு அபிஷேகம் இன்னைக்கு தபசு பொன்காமராஜ் திருக்கரங்களால் தான் அதுக்கு அபிஷேகம் பண்ண இருக்கின்றோம். எனவே தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லோரும் அந்த ஜூன் 7, 8 நடைபெறுகின்ற அந்த விழாவிலே பங்கு கொள்ள வேண்டும். பகவானுடைய பெருங்கருணை விளாத்திக்குளத்திலும் இன்னைக்கு நிரம்பி வழிகின்றது. காணிமடம் தொட்ட இடம் துலங்கும். அதுக்கு அடையாளம் தான் அந்த விஷயங்கள், ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு அதோட என்னன்னா, இன்னைக்கு வந்து இங்கே தான் காப்பு கட்டியிருக்கோம். ஒரு நல்ல காரியம் பண்ணுவது காப்பு கட்டி தான் ஆரம்பிப்பாங்க. இன்னைக்கு காணிமடத்தில் வந்து காப்பு கட்டி இன்னைக்கு செல்கின்றோம். எனவே காணிமடத்தினுடைய ஆசீர்வாதத்தோடு